PPG 302 crop improvement. ஸோ இன்றைக்கி லெக்சர் நம்பர் 7 பார்க்க போகிறோம். ஸோ 2 கிராப் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா pearl millet அண்டு ஃபிங்கர் மில்லட். ஸோ ஃபஸ்ட்டு pearl millet பார்க்க போகிறோம். ஸோ pearl millet scientific name வந்து Benisetum glaucum, chromosome number 2N14. ஓகே, ஸோ இதோட ஆரிஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. இதோட காமன் ஆன்சிஸ்டர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆன்சிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. ப்ராபபிளாக இதிலிருந்து தான் பெனிசிட்டம் கிளாக்கம் ஆரிஜின் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெனிசிட்டம் பெரோட்டிட்டி, பெனிசிட்டம் மோலிசிமம் அண்டு பெனிசிட்டம் வைலேசியம், பெனிசிட்டம் வெர்சிகாலர், பெனிசிட்டம் அடோனன்ஸ், பெனிசிட்டம் ஜிம்னோத்ரிக்ஸ். ஸோ இதிலிருந்து தான், ஸோ இந்த 6லேருந்து தான் பெனிசிட்டம் கிளாக்கம் எவால்வ் ஆகி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வைல்டு ஸ்பீசிஸ் யூட்டிலைஸ்ட் இன் பிளான்ட் ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா பெனிசிட்டம் பர்பூரியம், பெனிசிட்டம் கிளாக்கம் போய் பெனிசிட்டம் பர்பூரியத்தோட கிராஸ் பண்ணி தான் கம்பெனி பேர் ஹைப்ரிட் க்ரியேட் பண்ணாங்க. அதை தவிர பெனிசிட்டம் ஸ்குவாமுலேட்டம் 2N46 குரோமோசோம் நம்பரு. ஸோ பெனிசிட்டம் ஸ்குவாமுலேட்டத்தை பெனிசிட்டம் கிளாக்கத்தோட கிராஸ் பண்ணி கோல்டு ரெசிஸ்டன்ட் ஃபாடர் க்ரியேட் பண்ணாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெனிசிட்டம் ஸ்குவாமுலேட்டம் வந்து ட்ரவுட் அண்டு கோல்டு ரெசிஸ்டன்ட் அண்டு அப்போமிக்டிக் லைன். ஸோ இதிலிருந்து பெனிசிட்டம் கிளாக்கம் கிராஸ் பண்ணி கோல்டு ரெசிஸ்டன்ட் ஃபாடரை க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் தென் பெனிசிட்டம் ஓரியன்டேல். ஸோ இது யூஸ்டு ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் அப்போமிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த வைல்ட் ஸ்பீசிஸ் யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் பெனிசிட்டம் செட்டேசியம் அண்டு பெனிசிட்டம் வைலேசியம் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் ஸ்டரைல் ஜீன்ஸ் டு பெனிசிட்டம் கிளாக்கம். ஸோ வைல்டு ஸ்பீசிஸ் பொறுத்தளவுக்கு பெனிசிட்டம் பர்பூரியம் இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணாங்க கம்பெனி பேர் ஹைப்ரிட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. பெனிசிட்டம் ஸ்குவாமுலேட்டம் வந்து கோல்ட் ரெசிஸ்டன்ட் ஃபாடர் இருக்குது. பெனிசிட்டம் ஓரியன்டேல் வந்து அப்போமிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபரிங்க்கு. பெனிசிட்டம் செட்டேசியம் அண்டு வைலேசியம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் ஸ்டரைல் ஜீன்ஸ். ஓகே, ஸோ ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரீடிங் ஃபார் ஹை கிரெயின் ஈல்டு. ஸோ இதில் டைரக்ட் காம்போனன்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த டைரக்ட் காம்போனன்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம ஈல்டையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் டில்லர்ஸ், வெல் ஃபில்டு காம்பேக்ட் லாங் பேனிக்கல், ஹெவி கிரைன்ஸு, யூனிஃபார்மிட்டி ஆஃப் ரைப்பனிங். ஸோ இந்த 4 விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணால் மோர் நம்பர் ஆஃப் டில்லர்ஸ், வெல் ஃபில்டு காம்பேக்ட் லாங் பேனிக்கல், ஹெவி கிரெயின்ஸு, யூனிஃபார்மிட்டி ஆஃப் ரைப்பனிங். ஸோ இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம கிரெயின் ஈல்டையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் இம்ப்ரூவ்டு கிரெயின் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு 2 விஷயம். ஒன்று விட்டமின் ஏ கண்டென்ட்டு அண்டு ப்ரோட்டீன் கண்டென்ட்டு. இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பம்மோட கலரை பொறுத்து இது டிஃபர் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ எண்டோஸ்பமாக இருந்தால் இம்ப்ரூவ் விட்டமின் ஏ கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். இதை தவிர இப்போது எண்டோஸ்பமோட கண்டென்ட் வந்து ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா அது மூலிமா என்ன பண்ணலாம், ப்ரோட்டீன் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இன்கார்பரேட் பண்ண என்ன கலர் எண்டோஸ்பம் இன்கார்பரேட் பண்ணுறோமோ அது என்ன இதை எய்ம் பண்ணி ப்ரீட் பண்ணுறோமோ அதை பொறுத்து விட்டமின் ஏ கண்டென்ட்டாக இல்லை ப்ரோட்டீன் கண்டென்ட்டான்னு டிசைட் பண்ணலாம். ஸோ எண்டோஸ்பமாக இருந்தால் அது விட்டமின் ஏ, ஒயிட் எண்டோஸ்பமாக இருந்தால் ப்ரோட்டீன் கண்டென்ட். ஸோ இது மூலிமா ப்ரீடிங் பண்ணி கிரெயின் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் ட்ரவுட் டாலரன்ஸை பொறுத்தளவுக்கு ஒன்று ஷார்ட் டூரேஷன் வெரைட்டிஸ் க்ரியேட் பண்ணி ட்ரவுட்லேருந்து எஸ்கேப் பண்ணலாம். எஸ்கேப்பிங் மெக்கானிசத்துக்கு ஷார்ட் டூரேஷன் வெரைட்டிஸ் டெவலப் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி லைன்ஸ் வித் அட்வென்ச்சர்ஸ் ரூட் சிஸ்டம் நல்லா இருந்தாவே வாட்டர் அப்டேக் நல்லாயிருக்கும். ஸோ அட்வென்ச்சர்ஸ் ரூட் சிஸ்டம் இருக்க மாதிரி பிளான்ட் டெவலப் பண்ணலாம், வெரைட்டிஸ் டெவலப் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி லைன்ஸ் வித் ஹை லீஃப் வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்க மாதிரி, இல்லை ஹை குளோரோஃபில் ஸ்டெபிலிட்டி இண்டெக்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி பிளான்ஸ் டெவலப் பண்ணால் அந்த டைப் ஆஃப் பிளான்ஸ் எல்லாமே ட்ரவுட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் ப்ரீடிங் பண்ணலாம். ஸோ ப்ரீடிங் ஃபார் ட்ரவுட் டாலரன்ஸில் ஷார்ட் டூரேஷன் வெரைட்டி, லைன்ஸ் வித் அட்வென்ச்சர் ரூட் சிஸ்டம், லைன்ஸ் வித் ஹை லீஃப் வாட்டர் பொட்டன்ஷியல் அண்டு ஹை குளோரோஃபில் ஸ்டெபிலிட்டி இண்டெக்ஸ். ஓகே, அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு ப்ரீடிங் பார்த்திங்கன்னா டவுன்யூ மில்டி மேஜர் டிசீஸ், அதுக்கப்புறம் எர்காட்டு, ஸ்மட்டு அண்ட் தென் ரஸ்ட், இது எல்லாமே மேஜர் டிசீஸ். ஸோ இதுக்கெல்லாமே ப்ரீடிங் பண்ணணும். ப்ரீடிங் பண்ணி டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கொண்டு வரலாம். அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம் இன் மேல் ஸ்டெரைல் லைன்ஸு. ஸோ இப்போ ஏற்கனவே இருக்க கம்பில் இருக்க மேல் ஸ்டெரைல் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ட் 23A. ஸோ இந்த டிஃப்ட் 23Aல இருக்க ப்ராப்ளம் என்னென்னா இட்ஸ் சசப்டபிள் டு டவுன்யூ மில்டியூ. ஸோ அதனால்
என்ன பண்ணலாம், அல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம் மேல் ஸ்டெராய்டு லைனுக்கு வந்து டெவலப் பண்ணலாம். தென் ப்ரீடிங் ஃபார் ஸ்வீட் கம்பு டு ஹை ஃபோரேஜ் வேல்யூ. ஸோ கேட்டில் ஃபீடிங்க்கு ஸோ இதுக்கு கம்பு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகத்தில் வச்சுட்டு ப்ரீடிங் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஹை சுகர் கண்டென்ட் இன் ஸ்டெம் ஜூஸ். ஸோ ஜூஸி கண்டென்ட் அதிகமாக இருந்தால் அனிமல்ஸ் வந்து கவ் எல்லாம் நல்லா சாப்பிடும். அதுக்காக ஹை சுகர் கண்டென்ட் இன் ஸ்டெம் ஜூஸ். அண்ட் தென் இன்க்ரீஸ் லீஃப் நம்பர் வித் மோர் பிரெத். ஸோ லீஃபோட நம்பர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதோட அகலத்தையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமான பாயிண்ட்டு டைஜஸ்டபிலிட்டி. ஸோ நல்லா டைஜஸ்டான பிளான்ட் வந்து நல்லா எடுத்துக்கும். அண்ட் தென் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸை ஞாபகத்தில் வச்சுட்டு ப்ரீடிங் பண்ணலாம் ஸ்வீட் கம்புக்கு. ஸோ ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு இன்ட்ரோடக்ஷனில் பார்த்திங்கன்னா, ஹைப்ரிட் பாஜ்ரா ஃப்ரம் பஞ்சாப், டிப் 23A ஃப்ரம் USA. ஸோ செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கோ2, கோ3, கோ5 பார்த்திங்கன்னா மாஸ் செலெக்ஷன்லேருந்து இது பண்ணது. கோ6 பார்த்திங்கன்னா நைஜீரியன் எஸ்எஸ் MS 7625லேருந்து செலெக்ஷன் பண்ணாங்க. என்ன கேரக்டருக்காக செலெக்ஷன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹை டில்லரிங்கு, லாங் பேனிக்கல், டென்ஸ் சீட் செட்டிங், போல்ட் சீட்ஸ் அலாங் வித் டவுனி மில்லியூ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக செலக்ட் பண்ணாங்க. நைஜீரியன் எஸ்எஸ் MS 7625லேருந்து கோ6. ஹைப்ரிடைசேஷன் அண்ட் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு இன்டர்ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிடைசேஷன் ஏற்கனவே பார்த்தது தான். பெனிசிடம் கிளாக்கம் கிராஸ் வித் பெனிசிடம் பர்பூரியம், கம்பு நெப்பேரி ஹைப்ரிட்ஸு. ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங்கை பொறுத்தளவுக்கு H1லேருந்து H2, H3, H4, H5 வரைக்கும் டிப் 23 சைட்டோபிளாசத்தை யூஸ் பண்ணி, மேல் சைட்டோபிளாசத்தை யூஸ் பண்ணி வெரைட்டிஸ் டெவலப் பண்ணாங்க, ஹைப்ரிட்ஸ் டெவலப் பண்ணாங்க. ஆனால் அதில் இருக்கிறது என்ன ப்ராப்ளம்னா, முதலே பார்த்த மாதிரி இந்த டிப் 23A வந்து சசப்டபிலிட்டி டு டவுனி மில்டியூ. அதனால் இப்போ வந்து இந்த வெரைட்டிஸ் எதுவுமே கல்டிவேஷனில் இல்லை. ஸோ அதுக்காக இந்த சசப்டபிலிட்டி ஓவர் கம் பண்ணுறதுக்காக மேல் ஸ்டெராய்டு லைன்ஸ் L111A 732A இந்த 2 லைன்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதிலிருந்து வந்தது தான் என்னென்னா X5, X6, X7, NHB3 இந்த 4மே. ஸோ H1, H2, H3, H4, H5 கல்டிவேஷனில் இல்லை. ஏன்னா அது டிப் 23Aலேருந்து க்ரியேட் பண்ண ஹைப்ரிட்ஸு. ஸோ அதில் இருக்க ப்ராப்ளம் என்ன, சசப்டபிலிட்டி டு டவுனி மில்டியூ. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு மேல் ஸ்டெராய்டு லைன்ஸ் என்னென்னு யூஸ் பண்ணாங்க, L111A அண்டு 732A. ஸோ அதிலேருந்து வந்த வெரைட்டிஸ் என்ன, ஹைப்ரிட்ஸ் என்ன, X5, X6, X7, NHB3. ஓகே. தென் பாப்புலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு WCC 75 அண்டு ICMV 155 இது 2மே இக்ரிசாட்லேருந்து வந்த வெரைட்டிஸ். ஸோ TNUயோட காம்போசிட் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா கோ7. அதுக்கப்புறம் சிந்தட்டிக் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ICMS 7703 இது ICMS சிந்தட்டிக் வெரைட்டிஸ். ஸோ மியூட்டேஷன் ப்ரீடிங்கை பொறுத்தளவுக்கு IARIயில் வந்து டிப் 23Aவை காமா ரேடியேஷன் பண்ணி ஒரு வெரைட்டி க்ரியேட் பண்ணாங்க. அது வந்து 5071A. இது வந்து டவுனி மில்லியூக்கு ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த 5071Aவை ஒரு பேரண்ட்டாக யூஸ் பண்ணி அதான் எது டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா NHB3 யூஸ் பண்ணாங்க. ஸோ டிப் 23A வந்து காமா ரேடியேஷன் பண்ணி 5071A கொண்டு வந்தாங்க. இது ரெசிஸ்டன்ட் டு டவுனி மில்டியூ. இந்த 5071A ஒரு பேரண்ட்டாக யூஸ் பண்ணி இன்னொரு பேரண்ட் J104 யூஸ் பண்ணி NHB3 ஹைப்ரிட் டெவலப் பண்ணாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபியூச்சர் த்ரெட்ஸ் பார்த்திங்கன்னா கம்பை பொறுத்தளவுக்கு கலெக்ஷன் ஆஃப் அன்எக்ஸ்ப்ளாய்டட் லேண்ட் ரேசஸ் எக்ஸாட்டிக்ஸ், பில்டிங் அப் ஜெர்ம்பிளாசம் அண்ட் யூட்டிலைசிங். ஸோ கலெக்ஷன் பண்ண லேண்ட் ரேசஸ் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஜெர்ம்பிளாசத்தை இன்னும் இது பண்ணணும். அதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு நிறைய யூட்டிலைசேஷனுக்கு யூஸ் ஆகும் அந்த ஜெர்ம்பிளாசம் எல்லாம். அண்ட் தென் டெவலப்மெண்ட் ஆஃப் இயர்லி மெச்சூரிங் ரீஸ்டோரர்ஸ் வித் குட் கம்பைனிங் எபிலிட்டி. நல்ல கம்பைனிங் எபிலிட்டி இருக்க மாதிரி இயர்லி மெச்சூரிங் ரீஸ்டோரர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும். அண்ட் தென் ஜெனட்டிக் அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் மேல் ஸ்டெராய்டு லைன்ஸு. ஏற்கனவே இருக்க டிப் 23A தவிர ஸோ இன்னும் நிறைய ஜெனட்டிக் அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெராய்டு லைன்ஸ் டெவலப் பண்ணலாம். And then devising methodologies for wide hybridization and use of genetic engineering to evolve
டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ். ஸோ டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் இது டெவலப் பண்ணுறதுக்கு ஸோ வைடு ஹைப்ரிடைசேஷன் அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் நிறைய மெத்தடாலஜிஸ் புதுசாக க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபியூச்சர் த்ரஸ்ட்டை பொறுத்தளவுக்கு கலெக்ஷன் ஆஃப் ஜெர்ம்பிளாசம் அண்ட் தென் development of early maturing restorers with good combining ability, genetic and cytoplasmic diversification of male sterile lines, devising methodology for wide hybridization and use of genetic engineering to evolve disease resistant varieties. ஸோ இதை பாஜ்ரா பொறுத்தளவுக்கு அவ்வளோதான். ஸோ தமிழ்நாடு சூட்டபிள் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் K3, CO7, WCC 75, ஹைப்ரிட்ஸ் வந்து X6, X7, NHB3 இதெல்லாம் சூட்டபிள் ஃபார் தமிழ்நாடு. ஓகே, ஸோ கம்பு இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து ராகி பார்த்திங்கன்னா ராகிக்கு இன்னொரு பேர் உங்களுக்கு தெரியும், ஃபிங்கர் மில்லட். ஸோ சயின்டிஃபிக் நேம் என்ன, எலுசின் கொரக்கானா 2N36. ஸோ எலுசின் கொரக்கானோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா ஆசியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ வைல்டு ரிலேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 ஸ்பீசிஸ் இருக்குது. இதில் 6 டிப்ளாய்ட்ஸு, 5 டெட்ராப்ளாய்ட்ஸ் இருக்குது. இதில் எலுசின் கொரக்கானா வந்து டெட்ராப்ளாய்டு. இது எதுலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு எலுசின் இண்டிகாவிலேருந்து தான் எலுசின் கொரக்கானா வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதோட இன்னொரு க்ளோஸ் ரிலேட்டிவ் பார்த்திங்கன்னா எலுசின் ஆஃப்ரிக்கானா. ஓகே, ஸோ ஆரிஜின் ஏசியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ இதோட ஆன்சிஸ்டர் எலுசின் கொரக்கானாவோட ஆன்சிஸ்டர் டிப்ளாய்டு எலுசின் இண்டிகா. ஸோ இதோட இன்னொரு க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து எலுசின் ஆஃப்ரிக்கா. ஸோ ப்ரீடிங் அப்ஜெக்டிவை பொறுத்தளவுக்கு 80 days டியூரேஷன் ராகி டெவலப் பண்ணணும். இது எதுக்கு பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஃபார் இரிகேட்டட் கண்டிஷனுக்கு 80 days டியூரேஷனில் இருக்க ராகி வெரைட்டி டெவலப் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் வித் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் சூட்டபிள் ஃபார் ரெயின்ஃபெட் கண்டிஷன். ஸோ ரெயின்ஃபெட்டுக்கு ஷார்ட் டியூரேஷனாகவும் இருக்கணும், ட்ரவுட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும். அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் ஹை ப்ரோட்டீன் ஒயிட் ராகி வெரைட்டிஸ். ஒரு ஹை ப்ரோட்டீன் இருக்க மாதிரி ஒயிட் ராகி வெரைட்டிஸ் டெவலப் பண்ணணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மால்ட் மேக்கிங்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் டெவலப் பண்ணணும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஃபார் சோடிக் சாயில்ஸ் அண்ட் டேனரி அஃபெக்டட் சாயில்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்து ப்ரீடிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் பொறுத்தளவுக்கு 5 இருக்குது. என்னென்னா 80 days டியூரேஷன் ஃபார் இரிகேட்டட் கண்டிஷன், ஷார்ட் டியூரேஷன் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் இருக்க மாதிரி ரெயின்ஃபெட் கண்டிஷனுக்கு, ஹை ப்ரோட்டீன் ஒயிட் ராகி வெரைட்டிஸ் ஃபார் மால்ட் மேக்கிங், பிளாஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ், ப்ரீடிங் வெரைட்டிஸ் ஃபார் சோடிக் சாயில்ஸ் அண்ட் டேனரி அஃபெக்டட் சாயில்ஸ். ஓகே, ஸோ ப்ரீடிங் மெத்தட்ஸில் என்னென்ன டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்லேருந்து INDA5 ராகி ஃப்ரம் கர்நாடகா. ஸோ INDA5 இன்ட்ரோடக்ஷன் பை செலெக்ஷன் பார்த்திங்கன்னா பியூர் லைன் செலெக்ஷன் மூலிமா CO7, CO11, CO12, பையூர் 1, திருச்சி 1 இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க பை செலெக்ஷன் மெத்தட்ஸ் மூலிமா. ஸோ ஹைப்ரிடைசேஷன் அண்ட் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு அதர் ஸ்டேட் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா INDA5, INDA9. தமிழ்நாடு வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா CO6. இது எது ரெண்டையும் கிராஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா IS1540 கிராஸ்டு வித் EC 2985. CO9 பார்த்திங்கன்னா ஒயிட் ராகி. CO13 பேரண்ட் பார்த்திங்கன்னா CO7 கிராஸ்டு வித் TIH 107. லாஸ்ட் ஒன் மியூட்டேஷன் ப்ரீடிங் மூலியமாக T20. ஸோ இது எதுலேருந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா AKP7 வெரைட்டிலேருந்து T20 டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேர்ல் மில்லட் பெனிசிடம் கிளாக்கம் 2N14, ஆரிஜின் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஆரிஜின் அண்ட் பியூட்டேட்டிவ் பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா காமன் ஆன்சிஸ்டர் 6 இருக்குது. என்னென்ன பெனிசிடம் பெரோட்டிட்டி, பெனிசிடம் மோலிசிமம், வயலேசியம், வெர்சிகலர், அடோனன்ஸ், ஜிம்னோத்ராக்ஸ் இதெல்லாமே காமன் ஆன்சிஸ்டர். வைல்டு ஸ்பீசிஸை பொறுத்தளவுக்கு பெனிசிடம் பர்பூரியம் வந்து கம்பெனி பேர் ஹைப்ரிட்டுக்கு, பெனிசிடம் ஸ்குவாமுலேட்டம் வந்து கோல்ட் ரெசிஸ்டன்ட் ஃபாடருக்கு, பெனிசிடம் ஓரியன்டேல் வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் அப்போமிக்சிஸ்க்கு, பெனிசிடம் சிட்டேசியம் அண்ட் வயலேசியம் வந்து மேல் ஸ்டெரைல் லைன் ட்ரான்ஸ்ஃபருக்கு. ஸோ ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் பொறுத்தளவுக்கு ப்ரீடிங் ஃபார் ஹை கிரெயின் ஈல்ட். ஸோ மோர் நம்பர் ஆஃப் டில்லர்ஸ், வெல் ஃபில்டு காம்பேக்ட், லாங் பேனிக்கல்ஸ், ஹெவி கிரைன்ஸ், யூனிஃபார்மிட்டி ஆஃப் ரைப்பனிங் இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம ஈல்டையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். செகண்ட் ப்ரீடிங் ஃபார் இம்ப்ரூவ்டு கிரெயின் குவாலிட்டி. ஸோ என்ன பண்ணோன்னா எண்டோஸ்போமோட கலரை பொறுத்து என்ன குவாலிட்டி வேணும்னு டிசைட் பண்ணலாம். எல்லோ எண்டோஸ்போம் இன்கார்பரேட் பண்ணால் விட்டமின் ஏ இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒயிட் எண்டோஸ்போம் இன்கார்பரேட் பண்ணால் ப்ரோட்டீன் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ப்ரீடிங் ஃபார் ட்ரவுட் டாலரன்ஸு. ஸோ ஹார்ட் டியூரேஷன் வெரைட்டிஸ் இது பண்ணலாம். ஸோ அதன் மூலிமா எஸ்கேப் ஃப்ரம் ட்ரவுட் மெக்கானிசம், ட்ரவுட்
எஸ்கேப்பிங் மெக்கானிசம் டெவலப் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் லைன்ஸ் வித் மோர் அட்வென்ச்சர்ஸ் ரூட் சிஸ்டம், ஹை லீஃப் வாட்டர் பொட்டன்ஷியல் அண்ட் தென் ஹை குளோரோஃபில் ஸ்டெபிலிட்டி இண்டெக்ஸ் மூலியமாக பண்ணலாம். ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டிசீஸ் பார்த்தீங்கன்னா டவுனி மில்டியூ, எர்காட்டு, ஸ்மட்டு, ரஸ்ட்டு. ஸோ ப்ரீடிங் ஃபார் ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம் ஆஃப் மேல் ஸ்டெரைல் லைன் பார்த்தீங்கன்னா TIF23A. ஸோ இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா சசப்டபிள் டு டவுனி மில்டியூ. ஸோ ப்ரீடிங் ஃபார் ஸ்வீட்ஸ் கம்பேர்ட் டு ஹேவ் ஹை ஃபோரேஜ் வேல்யூ இருக்கும்போது என்னென்ன கேரக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணி ப்ரீடிங் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹை சுகர் கண்டென்ட் இன் ஸ்டெம் ஜூஸ், இன்க்ரீஸ்டு லீஃப் நம்பர் வித் மோர் பிரெத், டைஜஸ்டபிலிட்டி. ஓகே, ப்ரீடிங் மெத்தட்ஸில் இன்ட்ரோடக்ஷன் ஹைப்ரிட் பாஜரா TIF23A, செலெக்ஷன் வந்து CO2, CO3, CO5, CO6. ஹைப்ரிடைசேஷன் அண்ட் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிடைசேஷன் கம்பெனி ஹைப்ரிட்ஸு. ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங் வந்து H1, H2, H3, H4, H5. பட் சசப்டபிலிட்டி டு டவுன்லி மில்டியூ இருக்குன்னா அது கல்டிவேஷனில் இல்லை. ஸோ X5, X6, X7, NHB3 இதுதான் வந்து டவுன்லி மில்டியூ ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ். பாப்புலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து WCC 75, ICMV 155, CO7 இதெல்லாமே. சிந்தட்டிக் வெரைட்டிஸில் வந்து ICMS 7703. மியூட்டேஷன் ப்ரீடிங்கை பொறுத்தளவுக்கு 5071A. ஃபியூச்சர் த்ரஸ்ட் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம் அண்ட் தென் யூட்டிலைசேஷன் ஆஃப் தம், இயர்லி மெச்சூரிங் restorers with good combining ability, genetic and cytoplasmic diversification of male sterile lines, and then devising methodology for wide hybridization and genetic engineering to evolve disease resistant varieties. So Bajra variety suitable for Tamil Nadu பார்த்தீங்கன்னா K3, CO7, WCC 75 இதெல்லாம் varieties, and then X6, X7, NHB3 இதெல்லாம் hybrids. ஸோ ராகி, ஃபிங்கர் மில்லர், எலிசின் கரக்கானா. ஸோ ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஆசியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ காமன் ஆன்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எலிசின் கொரக்கானா எதுலேருந்து வந்ததுன்னா எலிசின் இண்டிகா. ஸோ எலிசின் ஆஃப்ரிக்கா இன்னொரு க்ளோஸ் ரிலேட்டிவ். ஸோ ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஒன் 80 days டியூரேஷன் ஃபார் இரிகேட்டட் கண்டிஷன். செகண்ட் ஒன் ஷார்ட் டியூரேஷன் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் ஃபார் ரெயின்ஃபெட் கண்டிஷன். ஹை ப்ரோட்டீன் ஒயிட் ராகி வெரைட்டிஸ் ஃபார் மால்ட் மேக்கிங். தென் ஃபோர்த் ஒன் blast resistant varieties. Fifth one breeding varieties for sodic soils, tannery affected soils. Breeding methods introduction IND of 5. By selection என்னென்னா CO7, CO11, 12, Payur 1, Trichy 1. Hybridization IND of 5, IND of 9. Tamil Nadu varieties CO6, CO9, CO13. Mutation breeding T20. ஸோ இதெல்லாமே ராகி வெரைட்டிஸ். ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.